பெண்ணை படைச்சோம், மன அமைதி அங்க. சின்ன குழந்தை பெத்தெடுக்கிறீங்க, அந்த குழந்தையோட மன அமைதி எங்கம்மா இருக்குது? உம்மாட்ட. அது எங்க சுத்தி வரும்? உம்மா சின்னதை பாருங்க, நீங்க பக்கத்தில் இருப்பீங்க, சின்னது கொண்டுமே தெரியாது, நீங்க இல்லண்டா அழும். பக்கத்துல தாய் இல்ல, அது அழ ஆரம்பிக்குது. அந்த சூடு தெரியுது, உங்க சூடோட அது தூங்குது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மன அமைதி எங்க வச்சான்? அந்த தாயில. அந்த தாய், அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே உறவு தகப்பன் அல்ல, தாய். அந்த தாயோட அந்த சூடோட அந்த புள்ள வாழும். அதுதான் அந்த குழந்தைக்குள்ள நிம்மதி, மன அமைதி, ஷக்கீனா. நீங்க இல்லைண்டா அது பார்க்கும், அது அழ ஆரம்பிச்சு. கொஞ்சம் உங்க புள்ள பெருசாகுது, உங்களை வட்டம் போட்டு வருகுது, சுத்தி சுத்தி வருகுது. அப்ப கூட எங்கேயாவது கூட்டாளி ஏதாவது விளையாடினாலும் ஓடி வந்துடும். உம்மா எங்க போறீங்க? நானும் வர்றேன். இல்ல உங்க கூட்டாளி இருக்கிறாங்களே சின்னது, இல்ல உங்களோட வருவேன். உம்மாவோட இருக்கிறது மன அமைதி. அந்த குழந்தை தாயோட சுத்தி சுத்தி வரும். கொஞ்சம் பெருசாகுது, ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், பருவங்கள் மெல்ல மெல்ல மேலோங்குது. ஓங்கி வர்ற நேரத்தில் அப்பையும் உம்மா தான், அப்பையும் உம்மா. ஆனா உம்மா குறைஞ்சிருவாங்க. 50-50. ஃப்ரெண்ட்ஸும் வேணும், உம்மாவும் வேணும். நைட் முழுக்க ஃப்ரெண்ட்ஸோட இல்ல, ஓடி வந்துருவாரு. பகல் டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட போவாரு, ஓடி வந்துருவார். அடல்ட்ஹுட், கொஞ்சம் பருவம் நல்லவே மேல வருது. இப்ப உம்மா நல்லவே குறைஞ்சு 20% ஆயிருவாங்க. சக்கீனா மாறுது மெல்ல மெல்ல. எங்க நிம்மதி என்று பாருங்க. அடாலசன்ஸ் வரப்போக்கல ஒரு குழந்தை கொஞ்சம் பெருசா போக்கல, ஃப்ரெண்ட்ஸ்ட பாதி, உம்மாட்ட பாதி, வாப்பாட்ட பாதி. கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்டோடையும் பேசணும், ஆனா உம்மா நீங்க இல்லாமலும் மேலாது. உம்மா இல்லண்டா அந்த குழந்தை துட்டிச்சு அழுகும். பாதி பாதி சக்கீனா பிரிக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல அடல்ட்ஹுட் பருவம் மெல்ல மேலோங்கி வர்ற நேரம் அந்த புள்ளையுடைய சிந்தனையில ஃப்ரெண்ட்ஸ் கூடிடுவாங்க. ஓ லெவல் படிக்கிறார் பையன். இப்ப எங்க வீட்டுல வந்து 10 நிமிஷம் தான் உம்மா பேசினாலும் கொஞ்சம் கஷ்டம், நிறைய நேரம் பேச இயலாது, ஒரே ஓட்டமா ஓடிடுவாரு. அவருக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தேவை, எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை. ஏண்டா அவருடைய தாட்ஸை உம்மாவோட பேச இயலாது. ஒரு நாளைக்கு 12,000 முதல் 60,000 சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு பிறக்கும். இந்த சிந்தனைகள் பிறத்தா இந்த சிந்தனைகளை வெளியாக்கணும், வாமிட் பண்ணணும். வாமிட் பண்ணாட்டி டென்ஷன் கிரியேட் ஆகும், நிக்கலாது. அதனாலதான் பிள்ளைகள் ஓடுது ஃப்ரெண்ட்ஸை நோக்கி. கொட்டுறதுக்கு பேசணும், வேற ஒன்னும் இல்லை. பேசினா நிம்மதி, ஷக்கீனா மாத்தப்படுகிறது. சின்னத்துல எல்லாத்தையும் கொட்டுறது உம்மாட்ட. ஸ்கூல்ல டீச்சர் அப்படி சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பேசினாங்க, இப்படி பண்ணினாங்க. ஷக்கீனா அங்க, ஷக்கீனா மாறுது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே போகிற நேரம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஹார்மோன்ஸ் வெளியாகுது. ஆம்பளைக்கு டெஸ்டோஸ்டெரான், பொம்பளைக்கு ஈஸ்ட்ரோஜன். இந்த ஹார்மோன்ஸ் ஆப்போசிட் செக்ஸ், அவங்களுடைய எதிரான அந்த ஆண் பெண்ணு எவ்வளவு ஃப்ரெண்ட் இருந்தாலும் எல்லாத்தையும் கொட்டே இயலாது. ஷக்கீனா இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட பேசுறாங்க, ஷக்கீனா இல்ல. லிதஸ்குனு இலைஹா, லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான், ஒரு ஆண் அந்த பருவத்தை அடைஞ்சிட்டான், ஒரு பெண் அந்த பருவத்தை அடைஞ்சிட்டா. இந்த நேரத்தில் உம்மாட்ட கொட்ட இயலாது, வாப்பாட்ட கொட்ட இயலாது, ஃப்ரெண்ட்ஸ்ட கொட்ட இயலாது. அவங்களுக்கு சொல்ல இயலாத நிறைய உணர்வுகள், நிறைய விஷயங்கள் மனிதனுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த உணர்வு கெட்ட உணர்வு இல்ல, அந்த பேசில அவங்களுக்கு, அதாவது ஒரு பெண் ஆணோட பேசினால் மட்டும்தான் அமைதி வரும். அதே ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், அமைதி வராது. அது சைக்காலஜி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரீப்ரொடக்ஷன், இன்னும் குழந்தைகளை உருவாக்குறதுக்காக வேண்டிய அந்த உணர்வுகளை உண்டாக்குறான். யா மஅஷர ஷபாப், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் சக்தி அடைந்தவர் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் பார்வையை தாழ்த்தும், உங்கள் மர்ம உறுப்புகளை பாதுகாக்கும். உங்களுக்கு ஏலாதா நீங்கள் நோன்பு பிடிங்க. ஏன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜிக்கல் நோன்பு பிடிச்ச என்ன ஆகும்டா, தாட்ஸ், பிரெயின்ல உள்ள சிந்தனைகள். மனிதன் வாழணுமா என்ற இன்றைக்கு, அதாவது சைக்காலஜி சொல்லுது, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தாட்ஸ் பிறக்கும். ஒரு நிமிஷம், ஒரு செகண்டுக்கு, ஒரு செகண்டுக்கு ஒரு தாட்ஸ் பிறந்துட்டே இருக்கும். இது நின்றுட்டா 12,000 குறைஞ்சிட்டா பைத்தியம் அர்த்தம். 60,000 மேல போய் 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 1,00,000 தாண்டி போனா டிப்ரெஷன் அர்த்தம். அல்லாஹ்வுடைய அது சொல்லக்கூடிய நேரம் இல்லை. நான் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். எப்படி எங்களுக்கு சாப்பாடு தேவையோ, மூளை இயங்குறதுக்கு, ஒரு வெஹிக்கிள் போறதுக்கு பெட்ரோல் தேவையோ, மூளை இயங்க தாட்ஸ் வேணும். நீங்க பைத்தியமா அலையிறவங்க எல்லாம் பார்த்துப்பீங்க, பிலோ 12,000 தாட்ஸ், அதுக்கு மேல தாட்ஸ் வராது. அவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ரேஞ்ச் வச்சிருக்கிறான். ஹார்ட் பீட், ஹார்ட் பிரஷருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, சுகருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது.
இதே மாதிரி தாட்ஸுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. 12,000 இருந்து 60,000. 60,000 என்ற ரேஞ்ச், இதுக்குள்ள தாட்ஸ் இருக்கணும். இந்த தாட்ஸ் கூடினா காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும், இந்த உள்ளங்கை வேறுக்க ஆரம்பிக்கும், ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும், ஒரு இருக்கேலாது. என்ன சொன்ன, என்னாச்சு, பதட்டம் வரும், அந்த மாதிரியான நிலைமைகள் வரும். மெல்ல மெல்ல தூக்கம் குறையும். ஒரு தாட், ஒரு பயங்கரமான ஒரு தோட்டை 3 மாசம் 90 days எங்கட மனசுல எக்ஸ்பயர்ட் ஆக்கிட்டோம்டா அவர் தான் மனநோய்க்கு போனவர். எந்த கவலையும் வரலாம், அதால மனநோய் வராது. எந்த ஷக்கும் வரலாம், மனநோய் வராது. வித்தின் 90 days அதை வெளியாக்கிறணும். 90 நாளைக்குள்ள அதை கக்கிறணும். யார்கிட்டையாவது நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட கக்கிறணும், வெளியே அனுப்பிடணும். அப்படி இல்லாட்டி 90 days அது தாண்டினா இயல்பான சிரிப்பு இல்லாம போயிடும். அவர் மனநோய்க்கு போகிறார். அதான் டிப்ரெஷன் அர்த்தம். ஸ்ட்ரெஸ் அது டிப்ரெஷனா மாறும். அப்ப உளவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஆண் அந்த பருவத்தை அடைகிற நேரம் ஹார்மோன்ஸ் நிறைய கூடுது. ஸ்பெஷலி நைட் டைம்ல பெட்ல அவங்க பிறண்டு இருந்தால், ஸ்பெஷலி பிறண்டு இருந்தா தாட்ஸ் ஹை என்ற அர்த்தம். நைட்டுக்கு தூங்காம இங்கால பிறல்றாங்க, அங்கால பிறல்றாங்க, ஹார்மோன் லெவல் கூட. இவங்களை கொட்டணும், இவங்க ஹார்மோன்ஸ் கொட்டணும். அந்த ஹார்மோன்ஸ் லெவலுக்கு தாட்ஸை கொட்டணும். இப்ப என்ன பண்றது, லித்தஸ்குனு இலைஹா, அவர்களுக்கு கட்டாயமா இன்னொன்று தேவைப்படுது, ஆப்போசிட் செக்ஸ் தேவைப்படுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கொண்டு வருகிறான். இப்ப மனிதன் என்ன செய்யறான், எல்லாத்தையும் கொட்டி முடிக்கிறான். லித்தஸ்குனு இலைஹா, மன அமைதி பெறுகிறான். மாஷா அல்லாஹ், பெரிய ஒரு மன அமைதி. திருமணம் முடிச்ச உடனேயே அந்த மன அமைதிக்குள் மனிதன் உண்டாகிறான். அதனால தான் அவுலிம் வலௌ பிஷாத்தின், அந்த சந்தோஷத்துக்காக வேண்டி ஒரு ஆட்டையாவது கொடுத்து வலிமா கூடப்பா, வலிமா கொடு, புள்ள கிடைச்சிட்டா அக்கீக்கா கொடு, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளு, மக்களோடு சிரிப்பை பகிர்ந்து கொள்ளு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமா புரிந்து கொள்ளுங்கள். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஷக்கீனா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதுல வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஷக்கீனா